ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி ஈவினிங் டின்னருக்கு அம்மா வந்து சோயாபீன் கிரேவி ரெடி பண்ணுறாங்க ஃபார் சப்பாத்திக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆயிலில் கடுகு கடலைப்பருப்பெல்லாம் போட்டாங்க. அதோட கொஞ்சமாக பிரியாணிக்கு நம்ம ஆட் பண்ணுற அந்த பிரியாணி இலை, அப்புறம் ரோஸோட காஞ்சது இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ இப்போ அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அது எதுக்காகனா கொஞ்சம் லைட் அந்த ஸ்மெல்லுக்காக தான் ஸோ அதை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட இப்போ வந்து பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து நல்ல ஸ்லைசஸ் மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அது ஆட் பண்ணியாச்சு. ஸோ அதோட லைட்டாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் லைட்டாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கணும் தேவையான அளவு. அம்மா ஒரு குட் ஈவினிங் சொல்லிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ இப்போ அடுத்தது அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு வந்து அம்மா ஆல்ரெடி ரெடிமேடாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ மேக்ஸிமம் அரைச்சிட்டு கொஞ்சமாக ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க. ஸோ அதை எடுத்து இப்போ ஆட் பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன். இப்போ வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா தக்காளி 2 தக்காளியை கட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் மிக்சியில். ஸோ அரைச்சிட்டு அதில் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இது கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இந்த தக்காளியோடது. ஸோ அடுத்து இப்போ இதில் வந்துட்டு சோயாபீன். ஸோ இது வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். அம்மா வந்து இதை ஆல்ரெடி ஹாட் வாட்டரில் நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம், ஒரு 2 minutes ஹாட் வாட்டரில் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட லைட்டாக இப்போது மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கணும். இதுவும் சக்தி பிராண்டோட மஞ்சள் தூள் தான். ஸோ அடுத்தது இதில் மட்டன் மசாலா ஆட் பண்ணணும். ஸோ மட்டன் மசாலாவும் அம்மா வந்து ஆல்ரெடி இன்ஸ்டண்ட்டாக அம்மாவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க வீட்டில். ஸோ அந்த மட்டன் மசாலா தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் மட்டன் மசாலா. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இதில் லைட்டாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஃபைனலி இதில் வந்து அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேங்காயும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் மிக்சியில் அரைச்சாச்சு. ஸோ அதை வந்து கடைசியாக ஃபைனலி அதில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதுவுமே கொஞ்சம் பச்சை வாசம் போடுற வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ இது வந்து நல்லா திக் கிரேவியாக வேணும்னா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 minutes கழிச்சு இதை ஓப்பன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிரேவி கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் யம்மியாக அதை டேஸ்ட் பண்ணலாம். ப்ளீஸ் வெயிட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைட் பையில் அம்மா வந்து சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கிரேவி ரெடி ஆகக்குள்ள சப்பாத்தியும் ரெடி ஆகிடும். ஸோ கிரேவி வந்து ஆல்மோஸ்ட் திக் கன்சிஸ்டன்சி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே லைட்டாக கொத்தமல்லி தூவி விட்டுருங்க. சும்மா கமன்னு இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டின்னர் சப்பாத்தி வித் சோயாபீன் கிரேவி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம்.